பேக். இது வரைக்கும் நாங்கள் கோழி குஞ்சு வளர்த்துருப்போம், அணில் வளர்த்துருப்போம், அப்புறம் வந்துட்டு ஒரு இது மாதிரிலாம் காக்டெயில் வளர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வளர்த்துருக்கோம்ல. இப்போ எங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு நியூ மெம்பர் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாய்க்குட்டி. ஸோ அந்த நாய்க்குட்டியோட ப்ரீட் என்னென்னா ஜெர்மன் ஷெப்பர்ட். ஸோ வந்து அது ஃபஸ்ட்டு அது என்ன ஜெண்டர்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஃபீமேலா இல்லை மீலான. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபீமேல். நாங்கள் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற நேம் என்னென்னா ஜூலி. ஸோ அந்த ஜூலி வந்துட்டு ஜென்ரலாக தானே இருக்கா, அது வந்து எங்களை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு நேம் சொல்லலை, நாங்கள் அந்த நேம் அதை கூப்பிட்டு பார்க்கல, அது ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த நேம் தான் வைக்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக ஜெர்மன் ஷெப்பர்டை எங்களோட நாய்க்குட்டியை லாஸ்ட்டாக காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு ஃபுட்ஸு அதோட என்னென்னலாம் விளையாடும் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட் பியூர் பெட். ஸோ இந்த பிஸ்கெட் வந்துட்டு அதுக்கு ஈவினிங் டைம் போல் கொடுக்கணும். யூஸ்வலாக ஜெர்மன் ஷெப்பர்டு வந்துட்டு 4 வேளை சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி வெட்னரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பிஸ்கெட்டில் நாங்கள் ஈவினிங் போல் கொடுக்குறேன், சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த ஷேப்பில் இருக்கும்னு சொல்லிட்டு. பார்த்துக்கோங்க, ஒரு போன் ஷேப்பில் இருக்கும். அடுத்து வந்து நாங்கள் வந்துட்டு எப்பயுமே ஒரு போன் வாங்கி வச்சுப்போம். ஏன்னா அது வந்து 2 months தான் இருக்குது, 2 months பேபி. ஸோ வந்து அது பல்லு வளரணும், அதனால எங்களை கடிக்கும் இல்லை சப்பல் கடிக்கும். ஸோ அதனாலே நாங்கள் இந்த மாதிரி ஒரு 5 செட்டு இருந்துச்சு, இதில் 2 செட் நாங்கள் ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க இந்த போனு. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த போனு. தென் வந்துட்டு அதுக்கான ஒரு கோம் நாங்கள் போய் வாங்கியிருக்கோம். இந்த கோம் வச்சுட்டா அதுக்கு வந்து ப்ரஷ் பண்ணணும் டெய்லி காலையில். ஸோ அதோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த டிக்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஷாம்பு வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஷாம்பு வந்துட்டு அதுக்கு வந்து குளிக்க வைக்கையில் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் இருந்த டிக்ஸு எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த சோப், அதுவும் இந்த குளிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து பாருங்கள், ஓகே, இது ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா டாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சோப். அப்புறமா மோஸ்ட்டாக எல்லா நாய்களுக்கும் யூஸ் பண்ணுற பெடிகிரி. இந்த பெடிகிரி அது வந்து ஏற்கனவே நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம், அதனால் உங்களுக்கு ஒழுங்காக காமிக்க முடியல. ஸோ ஹியர் வந்துட்டு இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு நம்மளோட வெட்டனரி டாக்டரை சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன எப்படிலாம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களே நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சொன்னது அது எதுக்காக நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ், ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது எதனால கடிக்குதுன்னு சொல்லி கேட்டோம். அது சின்னனால அதுக்கு பல்லு வளர்கிறதுனால கடிக்குது. ஸோ அதனால நாங்கள் இந்த போன் வாங்கினோம். அப்புறம் வந்து அதுக்கு டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஓகே, அதுக்கப்புறம் அந்த வேக்சின்லாம் நாங்கள் போன மண்டே தான் நாங்கள் வாங்கினது. ஸோ அந்த மண்டேலாம் வாங்கினால இப்போ வந்துட்டு ஒரு சண்டே போல் நாங்கள் போய் வேக்சின் போடணும். வேக்சின் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினதுனால இதுக்கு வந்து 4 இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி அதுக்கடுத்த இயரில் நம்ம 2 இன்ஜெக்ஷன் போட்டால் போதும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கான டைம் வந்துருச்சு. என்னோடய ஜெர்மன் ஷெப்பர்டை நான் காமிக்க போகிறேன். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் எப்படி க்யூட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபீமேல் டாக், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதை தான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ அதுக்கான ஃபுட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தோம், அதை எப்படி வாங்கினோம் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ தட்ஸ் இட். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளை